ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கைடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அதோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டைப்ஸில் ஃபஸ்ட்டே இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் evaluate the condition. If it is true, the true black will be executed. Otherwise, the false black will be executed. இது ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. புரிஞ்சா போதும். புரிஞ்சதை வச்சே எழுதலாம். ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். இதுதான் இங்கே. இதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷன் இது கரெக்டாக இருந்தால் இந்த பிளாக் இதிலேருந்து இது வரைக்கும் இதுதான் ஒரு பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஒர்க் பண்ணும். அப்படி இல்லை, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த எல்ஸுக்குள்ளே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அவுட்புட்டாக வரும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளியராக புரியும். இந்த ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரோக்ராம் எழுதணுமோ அதே ப்ரோக்ராம் தான் இது. எக்ஸ்ட்ராவாக எல்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கீழே ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆட் பண்ணால் அது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், நல்லா பாருங்கள். ஆஷ் இன்க்ளூட் studio.h ஆஷ் இன்க்ளூட் coneco.h. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். ஒரு வேரியபிளை இனிஷியலைசேஷன் பண்ணுவாங்க, இன்புட்டை வாங்குவாங்க, அதை ஸ்கேன்எஃபாக கன்வே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ரேஷனோ அதுக்கான லைனை போடுவாங்க. நெக்ஸ்ட்டு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண வைப்பாங்க. இதுதான் என்ன இருக்குன்னா, இன்ட்டு என் printf enter the number. இப்போது ஒரு நம்பரை நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம இன்புட்டுக்கு ஒரு நம்பர் வேணும். ஸோ அதை என்ன எடுக்கணும், அதுக்கு தான் இந்த scanf %d and n. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் இஃப் n less than 0, இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா the number is positive. அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, printf the number is negative. இதுதான் ஆன்சர். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். இல்லை தப்பு ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். இதுக்கு அவுட்புட் பாருங்கள். என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கா, அவுட்புட்டில் வருது. நம்ம என்ன கொடுக்குறோம், -5 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா த நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்ட்டு வரும். அதுவே +5 அப்படின்னு கொடுத்தோன்னா பாசிட்டிவ் அப்படின்னு வரும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.